Hi guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா 2 நாளோட வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அரைக்கீரையை வச்சு பருப்பு கூட்டு தான் பண்ணியிருந்தேன். எப்போதுமே கீரை கடையில் தான் பண்ணுவேன். இந்த ரெசிபி அந்த அளவுக்கு சாப்பிட்டது கிடையாது. பருப்பு போட்டு பண்ணுறோம் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நேற்று தம்பி பாப்பா 2 பேர்த்தையும் பால்வாடி கொண்டு விட்டுட்டு வரும்போதே கீரை வாங்கிட்டு வந்துட்டேன். ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் தேவைன்னா 2 பேர்த்தையும் பால்வாடியில் விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துடுவேன். நைட்டே வந்துட்டு கீரை எல்லாத்தையும் ஆஞ்சி வச்சுட்டேன், அடுத்த நாள் பண்ணலாமேன்ட்டு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் துவரம் பருப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை சாப் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருந்த பருப்பு கூடவே சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 4 பல் பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பருப்பு எல்லாம் முங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டால் சூப்பராகவே பருப்பு வந்து வெந்துடும். அது கூடவே தக்காளியுமே நல்லா வெந்துடும். விசில் போடும்போது ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். எப்போதுமே ஆவி வரும் இல்லையா, அந்த டைத்தில் தான் விசில் வந்து போடணும். குக்கர் வச்ச உடனே விசில் போடக்கூடாது. நான் இதுக்கு முன்னாடி குக்கர் வச்ச உடனே விசில் போட்டுருவேன். கரெக்டாக ஒரு 4 டைம் வந்து நான் சமைக்கும் போது குக்கர் வெடிச்சிருச்சு. ஆனால் அந்த டைமில் சாதம் பருப்பு எதுவும் வெளியே வராமல் குக்கர் மட்டும் பறந்து வந்து விழுந்துடும். அதனாலவே விசில் வரும்போது பக்கத்துலவே இருக்க மாட்டேன். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா அடைப்பு இருந்தாலுமே நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ குக்கரும் வந்து வெடித்து வராது. 2 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுட்டு 4 வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஆஞ்சி வச்சுருந்த கீரையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த சைட் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் அடுப்பில் சாதத்துக்கு தண்ணியும் வச்சாச்சு. மண்பானையில் சமைக்கும் போது பானை கொஞ்சம் ஸ்லோவாக தான் சூடாகுது. ஆனால் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணாலுமே கொஞ்சம் நேரத்துக்கு கொதிச்சுட்டு சூடாகவே இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கட் பண்ணி வச்சுருந்தா 2 மீடியம் சைஸ் ஆனியன், கறிவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அரைக்கீரை, அதையும் சேர்த்துட்டு அந்த கீரை நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் போட்டு பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே விசில் வந்து தானாக அடங்கிட்டு அதை எடுத்துகிட்டு கரண்டியால் பருப்பு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிட்டேன். கீரையுமே நல்லா குக் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் குக்கரில் வச்சுருந்த பருப்பையும் அந்த கீரை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கீரை கூட சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், கீரை பருப்பு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணலாமேன்னு நினச்சேன். ஆனால் ஒரே ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தான் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் போல். சின்ன உருளைக்கிழங்கு எப்படி பத்துன்ட்டு எதுவுமே பண்ணலை. கொங்கு மாலில் வந்துட்டு நகைச்சீட்டு போட்டிருந்தோம். அதுக்கு கிஃப்ட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் 5 கிஃப்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனப்போ 3 தான் இருந்தது. அயரன் பாக்ஸு, 1 லிட்டர் பால் குக்கர், ஃப்ளாஸ்க்கு. பால் குக்கர் எடுக்கலாமென்ட்டு நினச்சோம். ஆனால் 1 லிட்டர் தான் இருந்தது, அதனால் எடுக்கலை. தம்பி பாப்பாவுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஃப்ளாஸ்க்கு வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக அது இருந்ததுனால அதுவே வந்து எடுத்துக்கிட்டோம். வெளி சைடு வந்துட்டு சில்வர் கலரில் தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு பிளாக் கலரில் தான் இருந்தது. சரி பரவாயில்லன்ட்டு வச்சுக்கிட்டேன். சரி யூஸ் பண்ணுறப்ப வந்து லிக்யூட்லாம் போட்டு வாஷ் பண்ணிக்கலான்ட்டு அதை வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் துணியெல்லாம் துவைக்க வேண்டியிருந்தது. தம்பி பாப்பா துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மெஷினில் போட்டுட்டு இருந்தேன். முந்தா நேற்று தான் அவங்களுடைய துணி எல்லாத்தையும் போட்டேன். அதுக்குள்ளவே ஒரு பக்கெட் துணி வந்துட்டு ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 4 செட்டு துணியை மாற்றிடுவாங்க. தண்ணி குடிக்கும் போது தண்ணி வாய்க்கு மட்டும் போகாது, ட்ரெஸ்ஸையும் சேர்த்து நனைச்சி வச்சுடுவாங்க. சாருக்கும் மேடமுக்கும் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கூட நனைஞ்சி இருக்கக்கூடாது. உடனே ரவை ஈரம் பட்டாலே அம்மா ஈரமாக இருக்குது கலட்டுங்கன்னு சொல்லுவாங்க. துணியெல்லாம் போடுற அந்த கேப்பில் சாதம் வந்து நல்லா வெந்துட்டு கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் சாப்பாடை வந்து வடித்து விட்டுட்டு இருந்தேன். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு குக்கர் சாதம் வந்து பிடிக்காது, வடி சாதம் தான் பிடிக்கும். அதனால் அதிகமாக வடி சாதம் தான் வைப்பேன். எப்போயாச்சும் ஒரு சில டைம் வந்து குக்கர் சாதம் வச்சிடுவேன் டைம் இல்லைன்றப்போ. பாப்பு 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 இங்கே பாரு, இங்கே பாரு பாப்பு. இந்த
என்னாச்சு பப்பு? சரி சரி விடுங்க. அச்சோ சூப்பர். இந்த மாதிரி டாய்ஸ் வச்சு அடுக்கி வைக்கும் போது எங்ககிட்ட காமிப்பாங்க. நாங்கள் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ண ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க காமிச்சு நாங்கள் எதுவுமே கண்டுக்கலைன்னா பார்க்குற வரைக்குமே கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நம்ம அதை பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லும்போது அதில் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. அதுக்கப்புறமா மெஷினில் போட்ட துணியுமே துவைச்சி ரெடி ஆகிட்டு வெயிலெலாம் தாழ்ந்ததுக்கப்புறமா ஒரு 5:45 மணி போல் தான் வந்து காய போட்டு போயிருந்தோம். அதுக்கு காலையிலே வந்துட்டு கொஞ்சம் எங்களோட துணி எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ துவைக்க போட்டிருந்தேன் துணி எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா காய போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதில் பாப்பா வந்துட்டு அம்மா நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துணியாக வந்து எனக்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. இந்த டைமில் காற்றுமே வந்து ரொம்பவே நல்லா அடிச்சுது. ஈவினிங் டைம் வந்து சன்செட் பார்க்குறதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. சூரியன் மறையிறத பார்த்துட்டு பாப்பா வந்துட்டு சூரியன் இங்கே வா, சூரியன் அம்மா கூப்பிட்றாங்க இங்கே வான்னு சொல்லிட்டு சூரியனை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா. மதியம் சாப்பிட்டு வரும்போது அவங்க அப்பா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு பசிச்சிருச்சான். என்கிட்ட கொடுத்துட்டு பிச்சு தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். பிச்சுலாம் தர முடியாதுன்னு சொன்னதுக்கு அவன் வந்து நான் அடுப்பில் சுட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அடுப்பில் வந்து வச்சுக்கிட்டு இருந்தான் பழத்தை தூக்கி. இந்த விலாக் வந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்தது. நைட்டு வந்து தம்பி பாப்பா 2 பேரும் தூங்குறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிட்டு அதனால் எதுவுமே வந்து வாஷ் பண்ணலை. போட்ட வாக்கிலே கிடக்குது. இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு 7 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போனோம். அதனால் நைட்டு வச்சுருந்த இட்லி வந்துட்டு இட்லி உப்புமா தான் பண்ணி கொடுத்துருந்தேன். நைட்டே வந்துட்டு இட்லிக்கு வந்து அரிசி வந்து ஊற போட்டிருந்தேன். அதையுமே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து அரைச்சி வச்சாச்சு. ஒரு 10 மணி வாக்கில் தம்பி பாப்பா 2 பேர்த்தையுமே வந்து பால்வாடியில் கொண்டு போய் விடணும். அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக வந்து நேந்திரப்பழ சிப்ஸ் இருந்தது. அதை வந்து ஸ்நாக்ஸாக வந்து வச்சு விட்டுட்டேன். கூடவே தண்ணியும் வந்து வச்சாச்சு. ஒரு வேளையே 2 பேர்த்தையும் குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளப்பி விட்டாச்சு. பேகு கொடுக்கும்போது நான் தான் மாட்டுவேன், நீ பேக்கை மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் ஒரே சண்டை. அதுக்கப்புறமா தம்பிக்கிட்ட வந்து பேக்கை கொடுத்துட்டு பாப்பாட்ட வந்து நீ கட்டைப்பையை எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு அவகிட்ட வந்து கட்டைப்பையை கொடுத்துட்டு ஒரு வழியாக பால்வாடியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க 2 பேரும் வீட்டில் இருந்தால் வீடாகவே இருக்காது. டாய்ஸஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா கிடக்கும். துணி மடித்து வச்சு அதை எல்லாத்தையுமே வந்து இழுத்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு வரும்போது வாழைப்பூ, கேரட், பால் 1 லிட்ரு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்காண்டி கேரட்டும் பாலும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி மதியத்துக்கு வந்துட்டு பச்சை பயிறு கூட்டும் வாழைப்பூ பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். வாழைப்பூ சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. கடையில் வந்துட்டு 2 பூ தான் இருந்தது. அதில் ஒரு பூ வந்து தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த பூவில் வந்துட்டு ஒரு பெரிய காம்பு பகுதி மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு சின்னதாக இலை மாதிரி இருக்கும். அதை 2ஐயும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இது 2ஐயும் போட்டால் கொஞ்சம் வந்து பொரியல் வந்து கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அரிசி கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் வந்து கருத்து போகாமல் இருக்கும். ஒருவேளை நம்மக்கிட்ட அந்த டைமில் வந்துட்டு அரிசி கழுவுற தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு அந்த வாழைப்பூ வந்து போடலாம். அந்த மாதிரி பண்ணாலும் வந்துட்டு கருத்து போகாது. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு ஒரு 6 விசில் வந்து விட்டுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பச்சை பயிரை ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா 5 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி பண்ணால் இன்னும் சீக்கிரமாக வந்து வெந்துடும். நான் 6 விசில் விட்டுமே கொஞ்சம் லைட்டாக தான் வந்து பச்சை பயிறு கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரியே இருந்தது. நான் வந்துட்டு பச்சை பயிரை ஊற வைக்க மறந்துட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு சாப் பண்ண ஆனியன், 4 கிள்ளி போட்ட வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாய் பொடி, ஜீரகப்பொடி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குக்கரில் வச்சுருந்த பச்சை பயிரையும் கொட்டிட்டு 2ஐயும் ஒன்றா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து வச்சுட்டு இந்த சைடு வந்துட்டு வாழைப்பூ பொரியலும் வந்து பண்ணியிருந்தேன். இந்த பொரியல் செய்கிறதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூ சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து பிரட்டி விட்டால் பொரியல் வந்து ரெடி ஆகிடும்.
அவ்வளோதான். லஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 2, 3 பாத்திரம் தான் இருக்கும். அது அப்புறமா வந்து வாஷ் பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட் இருந்தது இல்லையா, அதை வந்துட்டு ஸ்வீட் பண்ணிடலாமேன்ட்டு அதை வந்து கட் பண்ணி வேக வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கேரட், தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் இது 2யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 தட்டி போட்ட ஏலக்காயும் சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு கொதி வந்தோடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறமா நெய் சேர்த்து சூடு ஆறினோடனே தம்பி பாப்பாவுக்கு வந்து ஆற்றி கொடுத்துருந்தேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும்.